வக்ரதுண்ட மகாகாய கோடி சூரிய சமர்ப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகார்யேஷு சர்வதாம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட சாம்ராட் மகேஷ் ஐயர். சரி, இன்றைய தினத்துக்கு உண்டான தேதியும் பஞ்சாங்க குறிப்புகள் இதோ. நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவர்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது உண்டு. மேஷத்திலிருந்து மீனராசி வரைக்கும் இருக்க பலாபலன்கள் இதோ நம்ம பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, இன்றைய தினத்தில் நல்ல விஷயங்கள் கூடி வரும். சரி, எதாக இருந்தாலும் பணத்துக்கு என்ன பிரயோஜனம்னு யோசிப்பேன். இடம், வீடு, பொருள், வாகனங்கள் கண்டிப்பாக வாங்கிறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. வெளிநாடு வாய்ப்பு ஆன்சைட் எதிர்பார்த்தவாளுக்கு கண்டிப்பாக வரும். இன்றைக்கி தாயாரை சந்திக்கிறது, கடல் தாண்டி பிரயாணம் பண்ணுறது, ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்ணுறது, இது அத்தனையுமே உங்களுக்கு அனுகூல்யமாகும். நீங்கள் சக்ஸஸாக மூவ் பண்ணலாம். அதாவது ஐடியா பண்ண வேண்டியதில்லை, எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியது. ஒரு காரியத்தை இது தப்பு, அது தப்பு, இது தப்பு, இது தப்புன்னு சொல்கிறத விட அந்த காரியத்தில் இருக்க தப்பை நீங்களே சரி பண்ணுறது நல்லது. மற்றவாளை எதிர்பார்க்காதீங்க. வேலை பொழு இப்போ உடம்பு அசதி ஜாஸ்தியாக இருக்கும். ஐயோ, இது அத்தனை வேலையும் நானே செய்யணும், நானே அப்படின்னு இப்படி வரும் தூக்கம். ஆனாலும் விட்டோம், நாளைக்கு 10 வேலையாக சேர்ந்துடும். அதனால் முதல்ல இதை எடுத்து பண்ணிடுவோம் அப்படின்னு முயற்சி பண்ணி பாருங்கள், நல்ல பலன். ஹாஸ்பிட்டல், நர்சிங் லைனில் ஹாஸ்பிட்டல் வச்சுட்டுருக்கோம். அதே மாதிரி அதில் மேனேஜிங் டைரக்டர், அதில் டாக்டராக இருந்திருக்கும், சர்ஜன் பார்த்துருக்கோம், லேப் நடத்தின்னு இருக்கோம், மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் உண்டு, நல்ல விஷயங்கள் உண்டு. மேஷ ராசி நண்பர்களுக்கு. ரிஷபராசி அன்பர்களே, யதார்த்தமாக பேசுவேல், சிரிப்பேல், ஒரு காரியத்தை எடுத்து சொல்லுவேல். அது நான் சொல்கிறேன் பாரு, இவங்க அந்த மனுஷன் இருக்கா பாருங்களேன், ஒரு தடவை என்கிட்ட ஹெல்ப் கேட்க வந்தார். இப்போ பாரு, என்னை யாருன்னு கேட்பா தெரியுமா அப்படின்னு சொன்னோடனே இந்த நபர்கிட்ட யதார்த்தமாக சொல்லிவிடுவேன். அவர் நேராக என்றைக்காவது சந்திக்கும்போது அவர்கிட்ட போய் சொல்லிவிடுவார். அவர்கிட்ட சொன்னோடனே, நம்ம அன்னைக்கு கேட்ட ஹெல்ப் இன்றைக்கி சொல்கிறாரு பாரு, சொல்லி காமிக்கிற மனுஷனே இப்படி தான். சொல்லி காமிக்கிறதுல ஒரு பெரிய இது ஒன்றும் புரியலை. இனிமே அவர்கிட்ட இருக்கிற நட்பை உங்கள் மேலே பெரிய மதிப்பு வச்சுருப்பா. இப்படி நீங்கள் யார்கிட்டையா யதார்த்தமாக சொல்கிறது, ஒரு படத்தில் மாப்பிள்ளை சொம்பு கொடுத்தா தான் கல்யாணம் பண்ணுவாருங்கிற மாதிரி அப்படியே மாறிடும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப கவனமாக பேசணும், முடிஞ்ச அளவுக்கு கவனிக்கணும். ஜஸ்ட் லிசன், நம்ம கவனித்தாலே போதும். இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு பிரயாணம் அவசியம் அனாவசியம் பார்த்துக்கோங்களேன், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணிங்க. ஆனால் இன்றைக்கி கொஞ்சமாவது அலைய விடும் உங்களை. இங்கேயும் பல யோசனைகள், பயமுறுத்தலாம் ஒரு பெருசாக ஒன்றும் பயப்பட வேண்டாம், பெருசாக ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இன்றைக்கி தெய்வ வழிபாடு உங்களுக்கு ஒரு பெரிய மேன்மையை தரும். மிதுன ராசி நேயர்களுக்கு நிறைய யோசிப்பீங்க. இப்படி இது அப்படி இது அப்படி இது எப்படி போட்டால் சரியாயிது, இன்றைக்கி வரேன்னா ஏன் வரல, இன்றைக்கி 10 மணிக்கு கொடுக்குறனால ஏன் கொடுக்கல, இன்றைக்கி இது வரையமாயிடுத்து, இது செலவாயிடுச்சு, சரி விடு, எப்படியோ போக வேண்டியது இப்படி போகுது. ரொம்பலாம் யோசித்தோம்னா இந்த காரியம் நடக்காது அப்படிங்கிறத மாதிரி யோசிப்பீங்க. ஆஃபீஸுக்கு சேர் வாங்குறது, ஆஃபீஸுக்கு தேவையான பொருட்களில் விரயம் பண்ணுறது தப்பு கிடையாது. பிஸ்னஸுக்காக விரயம் பண்ணுறது பின்னாடி லாபமாக சம்பாதிச்சிருவேன். இன்றைய தினத்தில் சமயோஜித யோசனை கை கொடுக்கும். நிறைய சமயோஜித யோசனை உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் ஆகும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட், வெளிநாடு சம்மந்தமாக, லாஜிஸ்டிக் சம்மந்தமாக, குளோபல் பெரிய நிறுவனமெல்லாம் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினம். கடகராசி நண்பர்களே, ஒருத்தர் உங்கள்கிட்ட பிஸ்னஸ் பேசுகிறார். சார் பெரிய லாபம், மிகப்பெரிய பாருங்களேன், நான் போன வாரம் இந்த கார் எடுத்துட்டேன் சார், எனக்கு இந்த இதெல்லாம் இப்படி தான் வந்துச்சு, சான்ஸே இல்லை, நல்லா பரவாயில்ல, நல்லா வருமானம் அப்படின்னு சொல்லின்னு இருக்கிறவாட்ட, சார் நானும் எதாவது பண்ணலான் இருக்கேன். இதான் ஃபஸ்ட்டு கீ. செகண்ட் கீ,
பணம் இருக்குது என்கிட்ட, ஒரு நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, ஒரு இவ்வளோ பணம் இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. செகண்ட் கீ. தேர்ட் கீ வந்து அது சீக்கிரமாக வந்துச்சுன்னா பரவாயில்ல சார் எனக்கு, ஏன்னா இதுக்கப்புறம் வேறு செலவெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாலே நீங்கள் அவட்ட இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டேன்னு அர்த்தம். கொஞ்ச நாள் ஃபஸ்ட் டைம் 2 டைம் 3 டைம் நல்லா படுவா, அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட திருப்பி தர மாட்டான். அதனால் பண விவகாரங்கள் மற்றவாளை மேலோட்டமாக பார்த்து நம்பி விடாதீர்கள். பணத்தில் கவனம் தேவை. நீங்கள் சிறுக சிறுக ஒரு விஷயத்தை சேர்த்து, குருவி சேர்த்தாப்புல சேர்த்தணும்னு சொல்லுவா. ஏன்னா குருவி ஒரு விஷயத்தை சேர்க்கறதுக்கு தன்னுடைய அந்த முகப்பினுடைய அமைப்பு கம்மி. போய் எடுத்துன்னு வந்து இங்கே கொடுப்போம், திருப்பி போய் எடுத்துன்னு வந்து இங்கே வைக்கும், புழுக்கு எடுத்துன்னு வந்து இங்கே வைக்கும். அந்த மாதிரி அலைஞ்சு சேர்த்த விஷயத்தை மற்றவாளுக்கு யதார்த்தமாக கொடுத்துறாதீங்க. நியாயமான சம்பாத்தியம் உங்களுக்கு மிகப்பெரிய பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதித்துக் கொள்வீங்க. ரொம்ப வயசானவாளை கவனமாக பார்த்துக்கணும். கடகராசி அன்பர்கள் நகைச்சுவையாக பேசி நன்மை சிரித்து பல நாள் ஆச்சுங்கிற மாதிரி ஒரு கவலை மனசில் தோணும். ஒன்றும் கிடையாது, மைண்டை ரிலாக்ஸ்டாக வச்சுக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு காரிய வெற்றி உண்டு. இன்றைய தினம் சிம்மராசி நேயர்களே, நீங்கள் முக்கியஸ்தர்களை சந்திக்கிறது, மீட்டிங்லாம் போகிறதுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்குது இன்றைக்கி நாள். அதே மாதிரி லாஸ் கெயின் இந்த 2 பிரித்து பார்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து கொஞ்சம் லாஸ் இருக்கும். கெயின் எப்போ ஆகும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த லாஸ் ஆனது தான் உங்களுக்கு கெயின். ஏன்னா இது மட்டும் நடந்திருந்துன்னா பின்னாடி நமக்கு ஒரு பெரிய பாதிப்பு வந்திருக்கும். ஏதோ இப்படி ஆச்சுன்னு இப்போதைக்கு வருத்தப்படுவேல், பின்னாடிக்கு இது நல்லது. நடப்பதெல்லாம் நன்மைக்குன்னு பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இன்றைக்கி நிறையா பிரயாணம், நிறைய சில விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணு. உதாரணத்துக்கு சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு ஒரு புது யோசனை வந்து புது ஐடியா, கிரியேட்டர்னு சொல்லுவாங்களே, அந்த க்ரியேட்டிவிட்டிக்கெல்லாம் இன்றைக்கி ரொம்ப பிரமாதமாக இருக்கும். சில பேர் கவிதை எழுதின்னு இருக்கிறா, ஸ்கிரிப்ட் ரைட்டராக அந்த டைரக்ஷனில் இருந்துட்டு இருக்கிறோம், ஒரு புது ஐடியா வந்து க்ரியேட் ஆகும். பா என்ன இது நமக்கு இவ்வளோ யோசனை, கடவுள் நிறையா சிந்தனை கொடுக்குறாருங்கிற மாதிரி. அது மாதிரி பேச்சாளர், மேடை பேச்சாளராக இருந்துட்டு இருக்கிறோம், கட்சியில் ஒரு பேச்சாளராக இருந்துட்டுருக்கோம், அவங்களுடைய பேசுகிறத நிறையா பேர் ரசிப்பா. அந்த மாதிரி இன்றைய தினத்தில் திடீர் பிரபல்யங்கள்லாம் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு சிம்மராசி நேயர்களுக்கு. கன்னிராசி அன்பர்களே, அதாவது உங்களுக்கு ஒரு நல்ல முயற்சிக்கு நல்ல பலன்கள் உண்டு. விடாமுயற்சி வெற்றியும் தரும். இன்றைய தினத்தில் கொஞ்சம் அகலக்கால் வைக்காமல் எந்த விஷயத்தையும் பண்ணால் போதும். அதாவது ஏதேனும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ஏதேனும் ஒரு விஷயத்தை டக்குன்னு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். முடியாத காரியத்தில் நம்ம வந்து முகத்தையே நுழைக்கப்படாது, வேண்டாம் அப்படிங்கிறதுல தெள்ள தெளிவாக இருக்கணும். எது என்னுடைய ரோல், எது என்னோடய ரோல் இல்லை அப்படின்னு. தெரிந்த தொழிலை பண்ணலாம், தெரியாத தொழிலை பண்ணப்படாது. அவசரப்பட்டு இந்த காரியத்தில் ஈடுபட வேண்டாம், டக்குன்னு பேசிட வேண்டாம். சில விஷயத்தை யோசித்து செயல்படுத்துறது நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். கன்னிராசி நண்பர்களுக்கு சில நேரம் இந்த பேக் பெயின், கழுத்து, இடுப்பு, கால் சம்மந்தமான அப்படியே கவனிக்காமையே விட்டுவோம். பிகாஸ் டைம் அப்படி இருக்கும். கொஞ்சம் கவனிச்சல்னா உங்களுக்கு பின் நாட்களில் அந்த பிரச்சனைகள் வராது. ஸோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும், நல்ல பலன்கள் உண்டு. கன்னிராசி நேயர்களே, துளாராசி அன்பர்களுக்கு, துளாராசிக்கு இன்றைய தினத்தில் ராசி ரீதியாக பலம் இருக்கா, ராசி ரீதியாக இல்லை, நட்சத்திர ரீதியாக பிரச்சனை இல்லை, ராசி ரீதியாக அப்படியே ஒரு யோசனைகள் இருக்கும். எதுவுமே 1க்கு 100 முறை யோசிச்சுக்கணும். இரவு நேர பிரயாணம், வழுக்கிற இடம், முள், முடியாத காரியம், இதை பண்ணுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. அதே சமயத்தில் இன்றைய தினத்தில் இது நான் யோசிக்கிறது தான் கரெக்டு, நான் பிடிச்ச முயலுக்கு 100 கால், அப்படி கிடையாது, விட்டு கொடுத்து போயிடுவோம். இவளை திருத்தவே முடியலைங்க, உண்மையாகவே சொல்கிறோம், ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு அவளை திட்டிகிட்டே இருக்காதிங்க. அதுவும் அவளுக்கு ரொம்ப மன சங்கடத்தை கொடுக்கும். துளாராசி நண்பர்களுக்கு சில விஷயங்கள் அனுகூல்யத்தை கொடுக்கும், கவலை வேண்டாம். மனதில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போகும். யாராவது ஒருத்தர் மன ஆறுதலுக்காக பேசுகிறார், அது உங்களுக்கு ஒரு மன திருப்தி வரும். நீங்கள் அப்பப்போ இஷ்ட தெய்வத்தை வேண்டுவே இல்லையா, அந்த மாதிரி இஷ்ட தெய்வத்தை வேண்டினா டக்குன்னு உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கும், அதிசயமாக இருக்கும். நீங்கள் காரியத்தை பாருங்கள், அது உங்களுக்கு அதிசயத்தை கொடுக்கும். உண்மையாகவே அதுக்குண்டான ஆன்மீக தகவல் இன்றைக்கி நான் சொல்கிறேன். அடுத்தது, நல்ல முயற்சிகளுக்கெல்லாம் யாரோ ஒருத்தர் துணை நிற்பா. இன்றைய தினத்தில் அதுவும் நடக்கும். பணத்தில் மட்டும் கவனம் தேவை, மற்றெல்லாம் சக்ஸஸ். விருச்சிக ராசி நேயர்களே, அதாவது கை ஒத்துழைச்சா கால் ஒத்துழைக்காது, கால் ஒத்துழைச்சா முதுகு ஒருத்தர் ஒரு வயசானவன் எந்திரிக்கும் போது என்கிட்ட சொன்னான், அதாவது எந்திரிக்கலாம் முயற்சி பண்ணுறான், இது 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 பாப்பா அப்படின்னா முதுகு ஒத்துழைக்குதா கால் ஒத்துழைக்குதா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அவளுக்கு இருந்துட்டு இருக்கு. ஆக
பார்த்து 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 ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மளாக தான் இருக்கும். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் பார்த்து பார்த்து ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவீர்கள். படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல 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 முன்னேற்றங்கள், விடாமுயற்சி மிகப்பெரிய பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். சிறு சிறு விஷயங்களில் நீங்கள் எடுத்து வச்ச ஸ்டெப்ஸ் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக மாறிடும். மனதில் தோன்றது உங்களுக்கு ஒரு மன நிம்மதியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பலன் தரக்கூடிய சில காரியத்தை எடுத்து பண்ணுவேன். விருச்சிக ராசி நேயர்களுக்கு, தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் கடன் விஷயங்களில் மற்றவாளுக்கு கையெழுத்து போடுறதில் கவனமாக இருக்கணும். மற்றவாளுக்கு கையெழுத்து போடுறதில்ல கொஞ்சம் ரொம்ப சங்கமானவா. இல்லை அந்த சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணி நீங்கள் போட்டுருங்களேன், யார் நீங்கள் போட்டுருங்களேன் அப்படின்வா. வீட்டில் வந்து நீ கையெழுத்து போட்டேன், அவள் கட்டலைன்னா என்கிட்ட கேட்பாளோ, ஏங்க போட்டிங்க நீங்கள் அப்படின்னு எடுத்து. அதனால் மற்றவாளுக்காக நீங்கள் அந்த காரியத்தை ஹெல்ப் பண்ணுறது தப்பு கிடையாது. பட் இந்த மாதிரி விஷயத்தில் ரிஸ்க் எடுக்கலாமோ? எடுக்கப்படாது. தனுசு ராசி நண்பர்களுக்கு இதில் கவனம் என்பது தேவை. கடன் விவகாரங்களில் கவனமாக இருக்கணும். வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கச்சிதமாக உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் வரும். இந்த தினத்தில் கொஞ்சம் மூட் அப்செட்டாக ஒரு காரியம் பண்ணப்படாது பண்ணிவிட்டேன் ஐயோ அப்படின்னு யோசிப்பேன். அதனால் இன்றைக்கி நீங்கள் தெய்வ வழிபாடு ரொம்ப நல்லது. ஆஞ்சநேயர் வழிபாடு இன்னும் உங்களுக்கு பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம். மகர ராசி அன்பர்களே, பிறர் மூலமாக உதவிகள் உண்டு. திருமண காரியம் கைகூடும். நிச்சயதார்த்த சீமந்து எதிரில் விஷயங்கள் வரக்கூடிய காலங்களுக்காக நீங்கள் சில பொருட்கள்லாம் வாங்கிறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணுவேன். சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு எடுத்த காரியம் நீங்கள் நினச்சது அப்படியே நடக்கும். ஒரு காரியங்கள் அப்படியே சரி அப்படியே அது கூடவே நம்மளும் பிரயாணம் பண்ணிடணுங்கிற மாதிரி சில யோசனைகள்லாம் எடுத்து பண்ணுவீங்க. நல்ல மனிதர்களுடைய சந்திப்பு மன திருப்தியை தரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். ஏஜ் ஆகின்றிருக்கே எல்லாம் குழந்தைகளுக்காக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். போர்வெல் போடுறது, அதே மாதிரி சில பிஸ்னஸ் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு மன திருப்தியை கொடுக்கும். உங்களுடைய ஃபேமிலி சம்மந்தமான சில எல்லாரும் சேர்ந்து பேசுகிறது, கெட் டுகெதர் பேசலாம் உங்களுக்கு ஒரு பெரிய மன திருப்தியை கொடுக்கக்கூடிய நாள். கும்பராசி நண்பர்களே, அனுகூல்யம் உண்டு. சில முக்கியஸ்தர்களுடைய சந்திப்பு மன திருப்தியை தரும். சில விஷயங்கள் போகப்படாது அப்படின்னு நினச்ச பேர் வழி இல்லை, நமக்கு பிடிக்கல இருந்தாலும் பேசணும், பிடிக்கல இல்லைன்னு கலந்து இந்த மாதிரி ஒரு வற்புறுத்தலுக்கு இருக்கங்காட்டி அதை அடாப்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணுவேன். சின்ன ஈகோ கிளாஷஸ் இருக்கும், அது குடும்பத்தில் ஒரு பெரிய விவகாரங்களை கொடுக்கும். நீயா நானா அதான் நான் அவளை பற்றி பேசலை, என்னை பற்றி எதுக்கு பேசுகிறா அப்படிங்கிற மாதிரி சில கோவங்கள்லாம் மற்றவா பேசி தூண்டிவிடுவேன். எதையுமே விட்டு கொடுத்து போயிருங்க, அது நல்லது. அமைதி காக்கிறது தான் உலகத்திலே பெருசு. இதை தாண்டி போட்டு இந்த நேரம் அப்படி பண்ணுறது அப்படிங்கிறத எடுத்துட்டாலே போதும். இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்க, குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம், விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம், மார்க்கெட்டில் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு வெற்றி, மிகப்பெரிய தொழில் அதிபராக இருந்துட்டு இருக்கிறவா 100 கம்பெனி சார் 100 கம்பெனிஸ் வந்து நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன் சார். அது எப்படி 100 கம்பெனி எது இப்போ பிளான் பண்ணுவீங்க நீங்கள் அப்படின்னா, நான் வந்து ஒரு பப்ளிக் செக்டாரில் இருந்துட்டுருக்கேன் சார், இத்தனை இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ இது வந்து இப்படி இன்வெஸ்ட்மெண்ட் வந்துச்சுன்னா இப்படிலாம் இப்படி ஒரு ஐடியாலாம் போடுவாள். இந்த மாதிரி ஐடியாஸ் எல்லாம் போடுவாள். அந்த ஐடியாஸ் எல்லாம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அதாவது 100 ரூபாவாக மாற்றி அதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாள். அந்த மாதிரி ஒரு பண்ணினா நல்லாயிருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஐடியாஸ் எல்லாம் கரெக்டாக வச்சு செயல்படுத்துவேன். கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகும். நான் வந்து யதார்த்தமாக சொல்கிறேன், பட் ப்ராக்டிக்கலாக நீங்கள் சில விஷயங்கள் எடுத்து பண்ணுவீங்க. மளிகை கடை, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், வருமானம் வரத்துக்குண்டான பல விஷயங்கள் எடுத்து செயல்படுத்தக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். மீனராசி நேயர்களே, அகலக்கால் வைக்கப்படாது, யோசிக்கணும். ஒரு ஃபோன் கால் வந்தால் படபடன்னு மனசாகும். ஸோ என்ன பிரச்சனையை க்ரியேட் நான் ஒன்றுமே இருக்காது. ஈஸி வாக், ரொம்ப அழகாக வாக் பண்ணலாம், ரொம்ப அழகாக எல்லாத்தையும் பண்ணலாம். இறைவன் எல்லாத்தையும் கொடுத்து அந்த ஒரு பதட்டத்தையும் கொடுப்பார். அதுதான் 7 லட்சம். அதனால் கவலையே பட வேண்டாம். நீங்கள் மிகப்பெரிய அனுகூல்யம், பண வரவுகள் 100%. எதுக்குடான்னு பார்த்தா அதுக்கு காரணம் வச்சுருப்பார். அதனால் சுப செலவாக பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அனுகூல்யம் தரத்துக்குண்டான அற்புதமான நாள் இன்றைய தினம். விவகாரமான விஷயத்தை விவரமாக செயல்படுத்தி அதை கச்சிதமாக சாதிச்சிருவேன்.
அதே மாதிரி மனதில் ஒரு திருப்தியான காரியம் நடக்கும். முயற்சி பண்ணி இந்த காரியத்தை வெற்றி கொள்ளக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு உங்களுக்கு. இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நான் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். ஒருத்தங்க ஜாதகம் பார்க்க வந்திருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, சார் எனக்கு ஜாதகத்தில் நீங்கள் எத்தனையோ விஷயங்கள் சொல்லியிருக்கீர்கள், ஆனால் எனக்கு என்னென்னா ரொம்ப பிரச்சனை இருக்கும்போது, ரொம்ப மன சங்கடம் இருக்கும்போது டக்குன்னு ஒரு ரெமெடி சொல்லுங்கள் சார், அது உடனே சரியாகிறதுக்கு ஒரு ரெமெடி சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லியிருந்தார். இதை என் லைஃப்பில் நான் ஃபாலோ பண்ணுற ஒரு ரெமெடி, நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு சக்ஸஸ் ரொம்ப சின்னதாக இருக்கும், நீங்கள் கூட இதை பண்ணிட்டு இருப்பேன். ஆனால் நான் சொல்லும் போது அது உங்களுக்கு ஆமாம் இதுதான் உண்மை அப்படின்னு தோணும். சில பேர் ஆமாம் சார் இது பண்ணிட்டு இருக்கேன் அப்பவும் சிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். உங்களுடைய மனசு நீங்கள் வைக்கக்கூடிய நம்பிக்கையை பொறுத்து உங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகும். பட் 100% இல்லை 1000% ஒர்க் அவுட் ஆகும். அதுதான் உண்மை. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப மன சங்கடமாக இருக்கும்பொழுது எதுவுமே பேசாதீங்க. உங்களுக்கு ரொம்ப இஷ்ட தெய்வம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த தெய்வத்தினுடைய சிந்தனையும் அந்த தெய்வத்தினுடைய படமோ இருந்ததுன்னா அப்படியே ஸ்டக் பண்ணிடுங்க. உங்கள் மைண்டை அங்கே ஸ்டக் பண்ணிடுங்க. கொஞ்சம் நேரம் பிளாங்காக வைங்க. அந்த நாமத்தை மட்டும் சொல்லுங்கள். இப்போ எனக்கு முருகர் பிடிக்குன்னு வைங்களேன், ஏதோ ஒரு விஷயம் வந்துச்சுன்னா டக்குன்னு அந்த மைண்டை கொண்டு போய் அங்கே ஸ்டக் பண்ணி விட்டுருவேன். அதாவது முருகா 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 அந்த பேரையே இழுத்து சொல்லுவேன். இது உண்மை. அந்த பேரே இழுத்து சொல்லுவேன். அப்படியே அந்த சப்ஜெக்ட் என்ன சப்ஜெக்ட்டுக்காக நினச்சிட்டு இருக்கணும், எது என் மனசில் போட்டு சங்கடப்படுத்துறதோ அதையும் சொல்லி இந்த சுவாமியினுடைய நாமத்தையும் சொல்லுவேன். உண்மையாகவே அந்த ப்ராப்ளத்தை எப்படி சரி பண்ணுவார்னே தெரியாது. எனக்கு தெரிஞ்சு நிமிட கணக்கில் சரி பண்ணிடுறாரு. நீங்கள் மாத கணக்காக இல்லை, ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டு இப்படிங்கிறதுக்குள்ளே கண் நிமிச்சு பார்க்குறதுக்குள்ளே அந்த பிரச்சனை காணாமல் போய்டுறது. இது அதிசயங்க, உண்மையாகவே அதிசயம். பிரபஞ்சம் காட்டின ஒரு பெரிய ஒரு அற்புதமான வழிமுறைகள். இதெல்லாம் இறைவன் கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம். உங்களுக்கு நான் சொல்லித்தரேன், இதை நீங்கள் கடைப்பிடிங்க. உண்மையாகவே பெரிய மாற்றங்கள்லாம் நிகழும். எனக்கெல்லாம் கோயில் சுற்றி வரத்துக்குள்ளே அந்த விஷயங்கள் நடந்திருக்கிறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ரொம்ப எதிர்த்து சொன்னவா கூட சுற்றி வரத்துக்குள்ளே திருப்பி சாரி நான் அப்படி சொல்லியிருந்தது பெரிய தப்பு, நீங்கள் எதாவது தப்பாக நினச்சி இப்படியெல்லாம் சொன்னவாலாம் நான் பார்த்துருக்கேன். அதிசயங்கள்லாம் நடந்திருக்கு உண்மையாகவே. ஸோ ஆக நீங்கள் இதை செய்து பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் இருக்கும். உடனே ஃபென்சிங் போட்டுருவார். இந்த இஷ்ட தெய்வத்துக்கு மட்டும் அந்த சக்தி உண்டு. உடனே 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 உங்களை காப்பாற்றிடுவார். நீங்கள் செய்து பாருங்கள், உங்களுக்கு பெரிய பலன்கள் கூடி வரும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, நமஸ்காரங்கள். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட சாம்ராட் மகேஷ்.